ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு நம்ம கேம்குள்ளே வரப்போகிற கொலாபரேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளடி மூணு பண்டலோட அப்டேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக்கர் MP40யோட அப்டேட்டு, பன்னி பண்டல் அப்டேட்டு, எமோட் ராயல் அப்டேட்டு, ஸ்கார்ஃப் ராயல் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்பேண்ட் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா AWM ஸ்கின் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் அப்டேட்டு, அப்படி பார்த்தீங்கன்னா சாம்சனுக்கு இந்த சிறுத்த அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவோவால்ட் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் அப்டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீலில் ஒவ்வொன்றா என்னென்ன நெக்ஸ்ட் என்ன ஜூன் மந்தில் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஜூன் 5 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிக் ஆஃப் ரிங் ஈவெண்ட் நம்ம கேம்குள்ளே வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்பெஷல் பண்டல், அதாவது மெயின் பண்டல் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மிச்சப்படி நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன நேம் வச்சுருங்களா அது அப்படியே பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டில் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக்கர் பண்டலு, இதில் பார்த்தீங்கன்னா கண்ணு வெறியாக இருக்கும் கைஸ். அந்த தண்டர்லாம் வச்சு வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்பால் பண்டலும் ஒன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க ரோஸ் கலரு. பட் இது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸே ஷாப்பில் தான் வரும்னு சொன்னாங்க. மிச்ச ரிமைனிங் பண்டல்லாம் கன்ஃபார்ம் கைஸ், அந்த ரோஸ் கலர் மட்டும் கன்ஃபார்ம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 7 இந்த ஒரு பெனால்ட்டி எமோட் வந்து நம்ம கேம்குள்ளே வந்துடும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீலில் தான் வரப்போகுது. டே கரீனா, இது ஒரு எமோட்டுன்னு சொல்லிட்டு இதை போய் ஃபேடர் வீலில் விட்றியாடாடி, நாசமாக போனோன்னே. இந்த மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது, அந்த பெனால்ட்டி ஆர்கியூ பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேடர் வீல் நம்ம கேம்குள்ளே 11 வரப்போகுது கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான என்ட்ரி அனிமேஷன். அப்படியே வந்து ஓடி வந்து ஃபுட்பாலை உதைக்கிறாப்புல. இதுக்கெல்லாம் அனிமேஷன் விட்டு வச்சுனா நல்லா தான் கைஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர ஜூன் 15 இந்த ஒரு எலிமினேஷன் எஃபர்ட் தரான கைஸ். பாருங்க நீங்கள் அப்படி பால் வந்து அவரை பின்னாடி அடிக்கிறவன் எனிமி செத்துற விடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைட் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேடட் வீலில் வரப்போகுது கைஸ். ஆனால் இது ஒரு ஒர்த்தான அனிமேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க இந்த ஒரு ஜெசிராயில், பட் இது இன்னும் டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெர்சியும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன் இந்த ஓல்டு ஜெர்சிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து ஒரு ராயல் டைப்பில் விட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட்டு தான் நமக்கு ஃப்ரீயாக தர போகிறாங்க. பட் இது ஆல்ரெடி நிறைய பிளேயர்கிட்ட இருக்கும் இதே டிஷர்ட்டு. உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா OBI 54 அப்டேட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். VPN போட்டு எல்லாரும் அடித்து தள்ளுறானுங்க. நான் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். இது எப்படி பண்ணணுன்னு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் கைஸ். சிம்பிளாக சொல்கிற மாதிரி VPN ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு போட்டு சும்மா அப்படியே லாகின் ஒரு நியூ மெயில் ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் கைஸ். ஒரு கோடு கொடுப்பாங்க, அப்படியே APK ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணால் வந்துடும். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த OBI 54 இந்த மாதிரி ஏதோ ரோஸ் கலரில் கொடுத்து வச்சுருக்கேன், ஆரஞ்சு கலரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பவர் கொடுத்து வச்சுருக்கானுங்க. கன்னு கீழே கிடக்கிறதுக்கு ஏதோ ஒரு எஃபர்ட் வேறு மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் லாபி நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு அப்டேட்டு நம்ம OBI 54 வரப்போகுது. அதான் கரினாக்காரனுக்கே தெரியுமா இல்லையான்னு தெரில, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்காகவே நம்ம ஐடியா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளே நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு க்ளோவால் மட்டும் ஒருத்தர் கைஸ், மிச்சம் எதுவும் ஒருத்தர் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கார்ஃப் ராயல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது எப்போ ப்ரோ ஸ்கார்ஃப் எப்போ ப்ரோ ரிட்டர்ன் ஆகும்ன்ட்டு. கூடிய சீக்கிரத்துலேயே
ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு கைஸ். இந்த ஓல்டு ஸ்கார்ஃப்லாம் எப்படி இருக்கும், பட் இதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. பட் ஓல்டு விட்டால் யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி வந்தால் எப்படி இருந்தாலும் ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் தான் கைஸ் விடுவானுங்க. டைமண்ட் 4000 டைமண்ட் குறைஞ்சபட்சம் பிடிங்கிடுவானுங்க. இந்த ஸ்கார்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் ஆட் பண்ணி வந்துடும், பட் எப்போ வரும்னு தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாஸ் பேண்ட் ரிட்டன் வருமா ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஜாஸ் பேண்ட் எல்லாமே ரிட்டன் விட்டானுங்க கைஸ். கன்ஃபார்ம் இதுவும் ரிட்டன் வரும். ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு டிஷர்ட்லாம் வருமானு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயும் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிபிள் தான் கைஸ், கன்ஃபார்ம்லாம் இல்லை. கேம் ஃபைலில் ஆட் பண்ணி வச்சேன், எப்போ வருமா வராதான்னு கன்ஃபார்ம் தெரில. ஃபஸ்ட்டு நான் வரும்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் கைஸ், ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ப்ரிங்கிள்ஸ் பேஸ் பண்ணி விட்டு வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் ஸ்கின் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. ஏன்னா இன்னும் இந்த பிஎஸ்எஸ் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே வச்சுருக்கானுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் டேட்டும் சொல்ல ஒன்றும் நமக்கு கிடைக்கல. நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேண்டா ஏடபிள்யூஎம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். போன வாட்டி பார்த்தீங்கன்னா நான் இதை டைமண்ட் கம்மியாக இருந்தது எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்வீட் பஞ்சுன்ற ஃபேஷியல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பெண்டிங்லேயே இருக்குது. இன்னும் இது டேட்டு கன்ஃபார்ம் ஆகலை, எப்போ வேணாலும் வரும். கரீனா திடீர்னு விடுவாங்க நம்ம, உங்களுக்கே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவோ ஃபிஸ்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. வந்தால் ஜூன் எண்டுக்குள்ளே கன்ஃபார்ம் வந்துடும் கைஸ். 9th anniversary ஸ்பெஷலாக அது கூட வந்தால் தான் உண்டு, எல்லாம் வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாம்சன் ஸ்கின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ ரிட்டர்ன் வரும்ன்ட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு நல்ல ஸ்கின்னு, அதாவது எவோ கன்னுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கின் கைஸ், வேறு லெவலில் இருக்கும். இப்போ கன்று நீங்கள் எடுக்கும் போதும் சரி, சுடும் போதும் சரி, அந்த டைகர் தீம் நல்லா வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டர் தனியாக விட மாட்டானுங்க, எப்படி தான் இந்த தாம்சனை அது கூடயே சேர்த்து இன்குபேட்டர்லாம் விட்ருவானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்லாம் இருக்குல்ல பார்த்தீங்களா கைஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 50% ஆஃபரில் விட்ற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆனிவர்சரி வருது பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பாதி ரேட்டில் குறைச்சி விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜூன் 23 ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேனர்லாம் நம்ம ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள். அது கூடயே பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குளோவால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாதி டைமண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 400 டைமண்டில் எடுக்க வேண்டிய குளோவால் பார்த்தீங்கன்னா 200 டைமண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறையா ஆஃபர் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபவ் போனஸாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா வந்தால் ஆனிவர்சரியில் தான் கன்ஃபார்ம் வரும். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கரீனா டைமண்ட் பிடுங்காமல் விட மாட்டாங்க கைஸ். ஏன்னா ஜூன் மந்தில் எக்கச்சக்க ஈவெண்ட் வருது கைஸ், சும்மா இல்லை. டைமண்ட் இப்போயே சேர்த்து வைங்க. எவோ வால்ட்டெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எந்த எவோ கன் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா ஏகே தான் பிடிக்கும், பட் என்கிட்ட ஏகேவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஏகே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் தான் கைஸ் வருமே, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் பர்த்டே கூட அப்போ தான் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குறாங்கன்னா பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.